வணக்கம், இது உங்கள் வண்ண காரிகை. எங்க ஊர் பக்கத்துல கடல் இல்லாதனால கடல் மீன் நண்டெல்லாம் அதிக அளவுல கிடைக்காது. பக்கத்துல இருக்கிற ஏரியிலயோ ஆத்துலயோ போய் மீனோ நண்டோ பிடிச்சிட்டு வந்து அப்படிதான் சமைச்சு சாப்பிடுவோம். இன்னைக்கு இந்த பதிவுல எங்க பக்கத்துல இருக்கிற ஏரியில மீன் பிடிக்கிற இடத்துக்கே போய் மீன் பிடிச்சிட்டு வந்து கிராமத்து முறையில மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எங்களோட நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இது வரைக்கும் நீங்க கொடுத்துட்டு இருக்க அன்பிற்கும் ஆதரவுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. இந்த இடத்துல தினமும் மீன் பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க. சிலர் தூண்டில் போட்டு பிடிப்பாங்க, சிலர் வலை போட்டு பிடிப்பாங்க. நம்ம தேவைப்படுறப்போ வந்து கேட்டோம்னா நமக்கு பிடிச்சு தருவாங்க. கொஞ்சம் ஆழமான இடத்துக்கு போய் வலை வீசி மீன் பிடிக்கிறாங்க. நமக்கு 3 வகையான மீன் கிடைச்சிருக்கு. பட்டை ரோகு கிடைச்சிருக்கு. இன்னொரு மீனோட பேரு முட்டாசுன்னு எங்க தாத்தா சொன்னாரு. மீனோட செதில நீக்கிட்டு மீனை சுத்தம் பண்ணி வெட்டி எடுத்துக்கலாம். ஓய் மாடு இல்ல, மீன் மீன் மீனுடா மீனு. நிலா நிலா ஓடி வாமா. வெட்டின மீன்ல உப்பு, எலுமிச்சை சாறு, மஞ்சத்தூள் சேர்த்து கழுவி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம வண்ண காரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வண்ண காரிகை சேனலை போய் இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கு, எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க.
புளி ஊற வச்சுக்கலாம். குழம்புல கூட்டு ஆட்டி சேர்க்கறதுக்காக எண்ணெயில் வெங்காயம், பூண்டு, மிளகு, தக்காளி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் சாப்பிட்றானா? வதக்கின வெங்காயம், தக்காளியும் தேங்காயும் சேர்த்து ஆட்டி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு, உளுந்து, வெந்தயம், சீரகம், சோம்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, தட்டி வச்ச பூண்டு பல்லும் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். மீன் குழம்புல கத்திரிக்காய் சேர்க்கும் போது மீன் குழம்போட சுவையை இன்னும் அதிகப்படுத்தும். கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு வேற எந்த மசாலாவும் தேவையில்லை. எங்களோட காரிகை வத்தக்குழம்பு மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கு. கரைச்ச புளி தண்ணியை சேர்த்து உப்பு சேர்த்து குழம்பு கொதிக்கிறதுக்காக விட்டுடலாம்.
குழம்பு கொதிச்சதும் மீன் துண்டுகளை சேர்த்து குழம்பு ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். ரொம்பவே சுவையான கிராமத்து மீன் குழம்பு தயாராயிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். மேலும் புதிய பதிவுகளுக்கு மறக்காம வண்ண காரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.